ஆவியானவரை இந்த நேரத்தில் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சிலர் கஷ்டத்தில் இருக்கலாம், சிலர் துன்பத்தில் இருக்கலாம், சிலர் துக்கத்தில் இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை. உங்க வார்த்தையில் ஜீவன் உண்டு, உங்க வார்த்தையில் பலன் உண்டு. வார்த்தையில் ஜீவன்